ரைட், கவனிங்க. நேற்று வராதவங்க அந்த வீடியோவை பார்த்துருங்க. நேற்று உள்ள வீடியோவை அனுப்பிட்டேன். அறுபது கபடி 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 யார்? ஹலோ, யாரும்மா பேர்? மணிவண்ணா. சரி சரி, ரைட். அடுத்தது வேத காலம். இந்தியாவில் வேத காலம் பார்த்தோமா நேற்று? பொது ஆண்டுக்கு முன் அல்லது கிமு 1500 600 வரைக்கும் ஆரியர்களினுடைய மொழி இந்தோ ஆரிய மொழி. சான்ஸ்கிரிட்டு அதிலிருந்து வந்த மொழிகள்லாம் சான்ஸ்கிரிட், சமஸ்கிருதம். ஆரியர்கள் எந்த பகுதியிலிருந்து இந்தியாவிற்கு குடியேறினாங்க? மத்திய ஆசியா. பார்த்தோமா நேற்று எல்லாமே? அவங்க வந்த வழி கைபர் கணவாய் மற்றும் போலன் கணவாய். போலன் பார்த்தோமா? வராதவங்க நேற்று வீடியோ பார்த்துக்கோங்க. முதலில் ஆரியர்கள் குடியேற பகுதி வடமேற்கு இந்தியா, இந்திய துணை கண்டத்தில். ஆமாம். வேத காலத்தில் முதலில் பயன்படுத்திய உலகம் இரும்பு. அப்போ தான் இரும்பு வருது. அதுக்கு முன்னாடி செம்பு மட்டும்தான், செம்பு டின்னு. நேற்று படம் பார்த்தீங்களா இல்லையா? பார்ப்போம், வெயிட் பண்ணுங்க, வரும், பின்னாடியே வரும். ஆங்கிலேயெல்லாம் ரொம்ப காலம் கழிச்சுட்டு வருவாங்க. இதான் சிலுவை வரைஞ்ச இதான் வடமே இருக்கு. அடுத்தது நேற்று படம் பார்த்து போட்டோமே, இவங்க கிராம நாகரிகம். பட் சிந்து சமவெளி மக்கள் என்ன நாகரிகம்? நகர நாகரிகம், பிளான்டு சிட்டி எல்லாம். ஆமாம். ஆறுகளுடைய முக்கிய சொத்து கால்நடை தான், நிலம் கூட கிடையாது. மாடு மேய்க்கிறது அவங்களுடைய இது. ஆரியர்கள் இந்தியா முதல் குடியேறிய பகுதியை சப்த சிந்து ரீஜன். சிந்து ப்ளஸ் அந்த மற்ற நதி இருக்கு இல்லையா, அதான் சப்த சிந்து ரீஜன். துணை ஆறுகள் ஜீலம், செனாப், ராவி, சட்லஜ், சிந்து இதெல்லாம். ஆரியர்கள் கங்கை சமவெளி குடியேறிய காலம். அங்கேருந்து எங்கே வராங்க? கங்கை சமவெளிக்கு நகருவாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? பிந்தைய வேத காலம் இங்கே வந்துடுவாங்க. அப்போ தான் புதிய நிலங்களெல்லாம் வருது. அங்கே உள்ள பழங்குடி மக்கள்லாம் அடிமைப்படுத்தி எல்லாம் பண்ணுறாங்க. இது பிந்தைய வேத காலம். 4 வேதங்கள்: ரிக், யஜூர், சாமம், அதர்வனம். சாமம் இம்மு போட்டுக்கோங்க, சாமம். இதில் முந்தைய வேத காலத்தில் எழுதுனது இது. எழுதுனதில் ஒரு பாடினது, எழுதலாம் கிடையாது. அதர்வனம். ஆமாம், சாமம், அதர்வனம். சுருதிகள், சுருதின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் 4 வேதம்: பிராமணங்கள், ஆரண்யங்கள், உபநிடதுகள். இதெல்லாம் அவங்களுக்கு தான். எழுதியிருக்க மாட்டாங்க, அப்படி பின்னாடியே வரும். ஆமாம். ஸ்மிருதிகள் எனப்படுவது யாவை? ஆகம விதி, தாந்திரீகம், மாந்திரீகம், புராணங்கள், இதிகாசங்கள் எல்லாம் வட இந்தியாவில் ஆரியர் குடியேறினதுக்கு அப்புறம் அவங்க உருவாக்குனது. அதை தான் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? தூங்கிக்கிட்டு இருக்கோம். அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறான் அப்போது அந்த புதிய உத்தரகண்டில் சிவில் சட்டம். ஆமாம், பயங்கரமாக மோசமான இது. அது எங்கே போய் முடிவு வந்து இல்லை, இது கதைகள், புராண கதைகள். இதிகாசம்னாக்கா அந்த இது இருக்குல்ல, இது மகாபாரதம், இதெல்லாம் இதிகாசங்கள். எல்லாம் கட்டுக்கதைங்க தான். அடுத்து இந்தியாவில் தேசிய குறிக்கோள் சத்தியமேவே ஜெயத்தே, வாய்மையே வெல்லும் அப்படின்றது. அது இந்த இதில் இருந்து தான் வந்திருக்கும். சரி, முந்தைய வேத காலம் ரிக்வேத காலம். முந்தைய வேத காலத்துக்கு இன்னொரு பேர் என்ன? ரிக்வேத காலம். அதோட காலம் நேற்றே பார்த்தோமா? பிந்தைய வேத காலம் மற்ற வேதங்கள்லாம் உருவான காலம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. கிமு பொது ஆண்டுக்கு முன்னூறு 1000 பொது ஆண்டுக்கு முன்னூறு 600 வரைக்கும். பொது ஆண்டுக்கு முன். ரிக்வேத காலத்தில் அரசியலின் அடிப்படை அழகு குலம். அங்கே தான் குலம், கோத்திரம்லாம் அங்கே தான் உருவாகுது. நிறைய கிராமம் சேர்ந்து உருவாகும். வேத காலத்தில் கிராமத்தின் தலைவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? கிராமணி. வேத காலத்தில் மூத்தோர்களை கொண்ட மன்றம் சபா. முந்தைய வேத காலத்தில் இதுக்கெல்லாம் பவர் இருக்கும். பிந்தைய வேத காலத்தில் பவரை புனிங்கி விட்டுருவானுங்க. ராஜசபா இருக்குல்ல, அந்த மாதிரி இவங்களாம் அறிவுரை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள், ஊர்னால் பெரிய நாடெல்லாம் கிடையாது, சின்ன ஊர், சேலம் சைஸ் கூட இருக்காது, ஒரு கிராமம், அவ்வளோதான். சமிதி, எல்லா ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து உக்காந்தாங்க சமிதி. இவங்க 2 பேரோட அறிவுரையை கேட்டு தான் ராஜா நடப்பார் முந்தைய வேத காலத்தில். பிந்தைய வேத காலத்தில் இதெல்லாம்
டம்மி ஆயிரும் அதெல்லாம். வேத காலத்தில் படைத்தலைவர் சேனானி, சேனானி சேனாதிபதி. வேத காலத்தில் வசூலிக்கப்பட்ட வரி பாலி. அந்த ராஜாவுக்கு போய் என்ன பண்ணும், மக்கள் தானாக முன் வந்து அவங்களுடைய விளைச்சல்லேருந்து ஒரு பகுதியை கொண்டு போய் ராஜாவுக்கு கொடுக்கணும். பணம்லாம் கிடையாது, பொருளாக கொண்டு போய் கொடுக்கணும். கைன்ஸ் அப்படிம்பாங்க. அடுத்தது நேற்று அட்டன் பண்ணாதவங்களாம் அந்த நேற்று கிளாஸ் போட்டிருக்கேன், பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இது புரியும். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா சும்மா ஃபேக்டாக இருக்கும். முந்தைய வேத காலத்தின் மற்றொரு பேர் ரிக்வேத காலம். பிந்தைய வேத கால பண்பாடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வர்ணம் தீட்டப்பட்ட சாம்பல் நிற பண்பாடு. அந்த பானையோட இருக்கு இல்லையா, அது பானை சாம்பல் நிறத்தில் இருந்துச்சாமா, வர்ணம் தீட்டப்பட்டது. அவங்க பயன்படுத்தின இதை வச்சு, அந்த பொருளை வச்சே சொல்லுவாங்க இந்த பண்பாடு அப்படின்னு. இவங்க எப்படி இருந்திருப்பாங்க? சிந்து சமவெளி நாகரிக மக்கள் கருப்பு கலர் பாத்திரத்தில் இல்லை சிவப்பு பாத்திரத்தில் வர்ணம் தீட்டியிருப்பாங்க, கருப்பு கலர் தீட்டியிருப்பாங்க. கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. வேத காலத்தில் தங்க நாணயங்கள் பயன்படுத்தியிருக்காங்க. அதை வந்து நிக்ஷா சத்மனா அப்படின்னு சொல்கிறாங்க. தங்க நாணயம் கேட்பாங்க கொஷின், வேத காலத்தில் பயன்படுத்தப்பட்ட தங்க நாணயத்தினுடைய பேர். அடுத்தது வேத காலத்தில் வெள்ளி நாணயங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? கிருஷ்ணா. ரிக்வேத கால மக்கள் அறிஞ்சிருந்த உலோகங்கள் தங்கம், ஹிரண்யா அப்படின்றாங்க அந்த சமஸ்கிருத வார்த்தையில். தமிழ் வார்த்தையில் வரும் ஹி, இரும்பு, சியாமா அவங்க மொழியில், தாமிரம், செம்பு, அயாஸ். ரிக்வேத காலத்தில் எல்லாமே சமஸ்கிருதம் தான், நம்மளதெல்லாம் எதுவுமே கிடையாது. ரிக்வேத கால மக்கள் வழிபட்ட கடவுள் பிருத்வி, நிலத்தினோட கடவுள். உருவ வழிபாடெலாம் கிடையாது. ஆனால் அக்னி, நெருப்பின் கடவுள். உருவ வழிபாடு சிந்து சமவெளி மக்கள் தான் உருவ வழிபாடு வச்சுருப்பாங்க. இவங்களுக்கு உருவ வழிபாடெலாம் கிடையாது. யாகத்தில் தூக்கி எல்லாத்தையும் தூக்கி போடுவாங்க. அப்புறம் வாயு காற்றினுடைய கடவுள், வருணன் மலையினுடைய கடவுள், இந்திரன் இடியின் கடவுள். சரியா? ரைட். ரிக்வேத காலத்தில் பெண் கடவுள்கள் அதிதி, பெண் கடவுள் இருந்திருக்காங்க. உஷா, அதான் முந்தைய வேத காலத்தில். பிந்தைய வேத காலத்தில் டம்மியாக இருக்கும். உஷா விடியற் காலை தோற்றம், வெளிச்சர்களையே அந்த கடவுள். பிந்தைய வேத கால கடவுள் அப்படியே பாருங்கள், மாறிடுச்சு பாருங்கள் கடவுள். அங்கேயும் உருவ வழிபாடெலாம் கிடையாது. இங்கே பாருங்கள், கிருஷ்ணனை காணோம், ராமனை காணோம், எவனையுமே காணோம். பிரம்மா கூட இல்லை பாருங்கள். அப்படியே மாற்றி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்குவாங்க. பிரஜபதி படைப்பவர், விஷ்ணு காப்பவர். இங்கே தான் விஷ்ணு முதல்ல வர்றார். ருத்ரன் அழிப்பவர். ருத்ரனை தான் யாரை சொல்லிட்டாங்க? சிவனா மாற்றிட்டாங்க இப்போது, சிவன். சரியா? ரைட். பண்டை தமிழகம், அது ஒரு பாடம் முடிஞ்சுது. அடுத்து பண்டைய தமிழகம். பெருங்கற்காலமான ஆதிச்சநல்லூர் இடம் எந்த மாவட்டத்தில் உள்ள? ஆதிச்சநல்லூர்ன்ற இடத்துல பெருங்கற்கால எவிடன்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கு. பெருங்கற்காலனா இறந்தவங்களாம் புதைச்சிடுவாங்க. புதைச்ச இடத்துல கல், பெரிய பெரிய கல்லை தூக்கி வச்சுருவாங்க. சரியா? இதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் இப்போ ரீசெண்டாக ஒன்று கண்டுபிடிச்சாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி. பழனிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கல், அந்த பிரபாகர் ஃபேன் ஆஃப் பண்ணிடுவாங்க. அங்கே என்ன மாதிரி இருக்கோ அதே மாதிரி அங்கே இருக்குது. பழனியில் இருக்கிற மாதிரி ஆஸ்திரேலியாவில். அதில் பொறிக்கப்பட்ட உருவெல்லாம் 2 ஒரே மேட்ச் ஆகுது. இதுவும் ஒரு எவிடன்ஸாக எடுத்துக்கலாம். லேண்டெல்லாம் ஒன்றா இருந்து பிரிஞ்சு போச்சு இல்லையா? அப்போ எல்லாம் இன்னும் சொல்லப்போனால் இந்த பூமியில் பூர்வக்குடி மக்களே திராவிடா, அந்த அவங்க தான் அப்படி பூமியிலே சொல்கிறாங்க எவிடன்ஸ். ஏன்னா தமிழ் மொழி மாதிரி அமெரிக்காவில் பழங்குடியின மக்கள் பேசுகிறாங்க. இந்த நிறைய இடத்துல இருக்குது எவிடன்ஸ் ஏகப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம். ஆதிச்சநல்லூர் எந்த காலத்தை சேர்ந்தது? பெருங்கற்காலம், மெகாலித்திக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மெகாலித்துக்கு இறந்தவங்களை புதைச்சிட்டு அங்கே மேலே பெரிய கல் தூக்கி வச்சுருவாங்க. அடுத்தது கீழடி எந்த மாவட்டத்தில் உள்ளது? சிவகங்கை. எல்லாம் அந்த இது வைகை ஆற்று பெல்ட், இப்போ சிவகங்கை மாவட்டம். பொருந்தல் எந்த மாவட்டத்தில் உள்ளது? திண்டுக்கல். பையம்பள்ளி, இதெல்லாம் வந்துட்டு நமக்கு அந்த பண்டைய கால தமிழர்களுடைய வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் கிடைத்த இடங்கள். வேலூர் டிஸ்ட்ரிக்ட் பையம்பள்ளி. கொடுமணல் ஈரோடு. பெருங்கற்கால கருத்திட்டைகள் கிடைக்கப்பட்ட இடங்கள். கருத்திட்டை சொன்னால் இல்லையா, கல்லை தூக்கி வச்சுருவாங்க. கருத்திட்டைன்னா இப்படி அது இன்னும் வித்தியாசமாக இருக்கும். ஒரு சில இடத்துல பெரிய கல்லை தூக்கி வச்சுருவாங்க, இன்னொரு சில இடத்துல என்ன பண்ணுவாங்க, கல் வந்து இப்படி நட்டு வச்சுருவாங்க. கல்லை செதுக்கி இப்படி நட்டு வச்சுருவாங்க. முடிஞ்சால் மேலே கூட ஒரு கல்லை தூக்கி வச்சுருவாங்க, பெருசு பெருசாக இருக்கும். அது தெரியல, அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஒன்றும் புதைச்சதே பெரிய விஷயம். புதிய கற்காலத்தில் தான் புதைக்க ஆரம்பிப்பாங்க.
ஏன்னா புதிய கற்காலத்துக்கு முன்னாடி நாடோடியாக வாழ்க்கை. போவான், இறந்து போச்சுனாக்கா இறந்துட்டான் கூட இல்லவன், அப்போ கொஞ்சம் நேரம் உட்காந்து அழுதுட்டு அங்கேயே விட்டுட்டு போயிடுவான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? புதிய கற்காலத்தில் செட்டில் இல்லையோ அதில் இருந்தால் புதைக்கிற பழக்கம் வருது. ஏன் சார் புதைக்கணும்? அப்படியே போட்டான்னா ஆகும், வீடு எல்லாம் சுற்றிலும் இருக்கும், அப்படியே போட்டான்னா ஆகும், டீகம்போஸ் ஆகி அந்த பாக்டீரியா ஃபங்கஸ்லாம் பரவும். பயாலஜியில் பார்த்தோமா, அப்போ நோய் உண்டாகும். அதனால் புதைக்கிற பழக்கம் வருது. இன்னும் அதுவும் அட்வான்ஸாக போய் என்ன பண்ணுவானுங்க, ஒரு பானை மாதிரி செஞ்சு தாலிம்பாங்க, குருது, பெரிய பானை என் ஹைட்டுக்கு இருக்கும். குருதுன்னு இந்த இன்னமும் கிராமத்திலலாம் அப்போ நான் எனக்கு தெரிஞ்சு பார்த்துருக்கேன். என் ஹைட்டுக்கு இருக்கும், அல்லது என் ஹைட்டில் முக்கால் தோள்பட்ட வயசு ஹைட்டுக்கு இருக்கும். அதில் நெல்லெல்லாம் கொட்டி வைப்பாங்க. இன்னும் இருக்குது அந்த பழக்கம். அடுத்த வருஷத்துக்கு கொட்டி வச்சு மூடி வச்சுருவாங்க, பூச்சி பிடிக்காமல். மண்ணெல்லாம் போட்டு பூசி அப்புறம் அடுத்த வருஷம் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இல்லை எப்போ தேவையோ அப்போ தான் ஓப்பன் பண்ணி எடுப்பாங்க. கீழே ஒரு ஓட்டை இருக்கும், அதில் கொட்டாங்குச்சி இருக்கும், தள்ளி விட்டோன்னா மேலேருந்து கொட்டிக்கிட்டே இருக்கும். குருது, ஆமாம், குருது ஏதோ ஒன்று அந்த மாதிரி அதில் போட்டு புதைச்சிடுவாங்க. எதுக்கு சார் புதைச்சான் அப்படின்னாக்கா, இப்போ ஒரு இடத்துல புதைக்கிறோன்னு வச்சுக்கோங்க, மழை பெய்யுது, இப்போ நார்மலாக என் பாடி அப்படியே புதைச்சிட்றீங்க, உள்ளே டீகம்போஸ் ஆகிட்டுருக்கும், மழை பெய்யுது, தண்ணி ஊடுருவி எங்கே போகும், மண்ணுக்குள்ளே போகும். அதை அப்போ அந்த தண்ணிக்குள்ளே என்ன ஆயிடும், அந்த மைக்ரோப்ஸ் நுண்ணுயிர்கள்லாம் அந்த தண்ணியில் கரைஞ்சி இந்த தண்ணி தான் எங்கேயாவது ஊற்றா வெளியில் வரும். கடவுள்லாம் கொடுக்கல, எங்கே இருந்தோம், எங்கேயோ மேட்டில் உள்ளே போனது, மண்ணுக்குள்ளே போனது கீழே வந்துட்டு ஹார்ட் ராக்காக இருக்கும். அப்படி இங்கே மேடாக இருக்குது, மணலாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, மணலாக இருக்குது, மண்ணாக இருக்குது, ஹார்ட் ராக் இங்கேருந்து ஊடுருவி போகுது. அப்போ இந்த இடத்துல வெளியில் வரும், ஊற்றா வெளியில் வரும். இது கீழே உள்ளே போக முடியாது, இதான் ஊற்று, இப்படி தான் ஊற்று வரும், வேறு எப்படியும் கிடையாது. அப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல ஒரு பாடியை புதைச்சிருக்கீங்க, அதில் டீகம்போஸ் ஆனதெல்லாம் என்ன அங்கே வெளியிடும். இந்த தண்ணி எடுத்து குடிப்பான், குடித்தா என்ன ஆகும், நோய் வந்துடும். அந்த அவேர்னஸ் அப்பயே இருந்துருக்கு இந்த காலகட்டத்தில். அதனால் என்ன பண்ணுறான், பானையில் போட்டு புதைச்சிருவாங்க, அதுக்குள்ளே டீகம்போஸ் ஆகி டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். அடுத்து அந்த பெருங்கற்கால திட்டுகள் எங்கே கிடச்சிது அப்படின்னா, காஞ்சிபுரத்தில் வீரராகவபுரம், கும்மால மருதுப்பட்டி திண்டுக்கல்லில், மதுரையில் நரசிங்கம்பட்டி, இங்கெல்லாம் கிடச்சிருக்கு. இன்னும் நிறையா எவிடன்ஸ் இருக்குது, ஆராய்ச்சி செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆர்கியாலஜி அவனுங்க வச்சுக்கிட்டு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை வந்து இந்த என்னது குருச்சேத்திர போர் எங்கே நடந்தது, இந்த மகாபாரத போர் நடந்துச்சுன்னு சொல்கிறானுங்களே, அது எங்கே நடந்துச்சுன்னு ஆய்வு செஞ்சுக்கிட்டே ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு. அதேமாதிரி புதுசாக ஒரு நதியை சொல்கிறானுங்க, சரஸ்வதி நதின்னு ஒரே ஒன்று தான் இருக்குது, அதில் அந்த நதி எவிடன்ஸ் எங்கேயாவது கிடைக்குதான்னு ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த லேண்ட் அவங்களுது அப்படின்னு சொல்கிறதுக்காக. புரிஞ்சதா? வரலாறு முக்கியம் அமைச்சரே வடிவேலு ஏதோ சொல்லிட்டு போயிட்டான். நினைவு கற்கள் கிடைக்கப்பட்ட இடங்கள், நினைவு தூண்கள். அதேமாதிரி இன்னும் நிறைய இடத்துல, திருப்பூர் மாவட்டம் சிங்கரிபாளையம், எல்லாம் அந்த பழங்கற்கால மனிதன், பண்டைய கால மனிதன் இருக்கான் இல்லையா, எழுத்துப்பூர்வமான ஆவரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள். தேனி மாவட்டத்தில் வேம்பூர். கேட்பாங்க, எந்த மாவட்டத்தில் இந்த பழைய கற்கால அல்லது பண்டைய கால தமிழர்களுடைய நினைவிடம் எங்கெல்லாம் கிடச்சிருக்கு, வாழ்ந்ததுக்கான எவிடன்ஸ். வேம்பூர் எந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னு கேட்பாங்க, தேனி மாவட்டம். நரசிங்கம்பட்டி எந்த மாவட்டத்தில் இருக்குது, மதுரை மாவட்டம். குமரிக்கல் முன்னாடி ஈரோட்டில் இன்னொன்று இருக்கா, எது, கொடுமணல். கொடுமணல், அதெல்லாம் மேட்ச் பண்ணி பார்த்துக்கணும். நடுகற்கள் கிடைக்கப்பட்ட இடங்கள். நடுகற்கள்லாம் என்ன சார் அப்படின்னாக்கா, இதுவும் அதேமாதிரி, அது பெருக்கற்கால பெரிய கல்லை தூக்கி வச்சுருவாங்க. இங்கே என்ன பண்ணுவான், ஒரு கல்லை செதுக்கி அவன் பேர் அதில் எழுதி வச்சுருவாங்க, எழுதி வச்சு அவனை புதைச்ச இடத்துல நட்டுருவாங்க. யார் புதைச்ச இடத்துல சார்னாக்கா, இப்போ பக்கத்து ஊர் மக்களுக்கும் இவனுக்கும் அக்கா புள்ளிப்டர் படம் பார்த்தீங்களா, பக்கத்து கிராமத்துக்காரனும் இவனுங்க மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்குவானுங்க. அந்த மாதிரி பக்கத்து கிராமத்து மக்களும் இவங்களும் சண்டை போட்டுக்கிட்டு அதில் ஜெயிச்சிருப்பாங்க இல்லை தோற்றுருப்பாங்க. அந்த சண்டையில் தோற்று போயிருப்பான், அவனை தான் என்ன பண்ணுவாங்க, புதைச்சி வச்சு அங்கே நடுகள் நட்டுருவாங்க. இப்போ கூட நியூஸ்லலாம் வரும் பாருங்க, நடுகள் கண்டுபிடிக்கப்பட்டது, அதில் இந்த பேர் இருந்துச்சு இந்த ஊரில் அப்படின்னு வரும், கரண்ட் அஃபேரில். அது சுமை தாங்கி வேறு, அது அதுக்கப்புறம் வந்தது மாதிரி வந்தது. அது என்னது சுமை தாங்கினா, ஒரு ரெண்டு கல் நிற்கும். கிராமத்தில் பார்த்துருக்கீங்களா யாராவது? இப்படி இருக்கும். இப்போ என்ன ஆகும், அப்போல்லாம் நடந்து தானே போகணும், ஒன்று மாட்டு வண்டியெல்லாம் நடந்து போகணும், இந்த ரோடு கீடு அதெல்லாம் இல்லைல்ல. இப்போ நடந்து போகும்போது ரொம்ப தூரம் என்ன பண்ணுவாங்க, பொருளை தூக்கிட்டு நடந்து போயிட்டே இருப்பாங்க. திடீர்னு தலைவலிக்குது அல்லது ஏதோ ஒரு
பிரச்சனை. அப்போ என்ன பண்ண முடியாது, இவன் ஒரு ஆளாக போயிட்டுருக்கான். அப்போ ஹெல்ப்புக்கு ஆள் இருக்கா. 10 பேர் போனாலும் சரி, ஃபஸ்ட் ஆள் என்ன பண்ணணும், இறக்கி வச்சா தான் எல்லாத்தையும் இறக்க முடியும் வெயிட்டை. அடுத்தவன்ட்டு இறக்குவாங்க. அப்போது முதல் ஆள் இறக்கி இதில் வச்சுட்டு மற்ற ஆள்லாம் இவன் போய் இறக்கி விடுவான், கீழே இறக்கி வச்சுடுவாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பாங்க, சாப்பிடுவாங்க, நேச்சருக்கெல்லாம் முடிக்கணும்னா முடிச்சுட்டு அப்புறம் கிளம்புவாங்க. பரவாயில்ல, இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு கிராமத்தில் கொஞ்ச நாள் வாழ்ந்ததுனால தான். ரைட். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்துக்கும் ரெடி ஆகிடுச்சு, 1 மணி நேரம் 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு கிளம்புறாங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் தூக்கி விடுவாங்க, ஒருத்தங்க இன்னொருத்தங்க தூக்கி விட்டுட்டே வருவாங்க. கடைசி ஆள் ஒருத்தன், கடைசி ஆளுக்கு 9 ஆளுக்கு அது தூக்கி விட்டுறான். இவனுக்கு தூக்கணும்ல, அப்போ இவன் வச்சுருக்கிறத இங்கே இருக்கும், அது அப்படியே மேலே இருக்கா, அப்படியே இழுத்து தலையில் வச்சுக்கலாம். அதுக்காக வைக்கிறது தான் சுமை தாங்கி. அதெல்லாம் அந்த மாதிரி சுமை தாங்கி, அந்த அது சுமை தாங்கி வேறு. இது நடுகள். யார், போரில் இறந்தவங்களுடைய நினைவாக நட்டு அவங்கள வழிபடவும் செய்வாங்க. அடுத்தது பழனிக்கு அருகே மானூர் அப்படின்ற இடத்துல, திண்டுக்கல் மாவட்டம். அடுத்தது வெள்ளாளன்பட்டி, தூத்துக்குடியில் டிஸ்ட்ரிக்டில். புலிமான் கோம்பை, திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில். இதெல்லாம் வந்துட்டு நடுகற்கள் கிடச்சிருக்கு. பண்டைய கால இந்தியாவில் அறிவு மலர்ச்சி காலம். அறிவு சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே சிந்திக்க ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தோம், வட இந்தியாவில். எங்கே, எப்போ? சிந்தனை அடுத்தவன் போய் சொல்லி ஏமாற்றிட்டுறான், டே என்னடான்னு சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன காலம்? பிந்தைய வேத காலம் முடிவு. அப்போ தான் சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏடா இவனுக்கு 3 பேர் உட்காந்து, 100 பேர் இருந்தால் 3 பேர் மட்டும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு கொளுத்துக்கிட்டு வேலை செய்யாமல் அடுத்தவங்க உழைப்பிலே சாப்பிட்டுட்டு இருக்கானே. கேட்டால் கடவுள் போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம் புண்ணியம் செஞ்சுருக்குன்னு எல்லாம் கதை சொல்கிறானே அப்படின்னு சிந்திக்க ஆரம்பித்து வரவங்க தான் யார், அந்த அஜீவிகர்கள். இவங்கெல்லாம் நிறைய பேர் ஏகப்பட்டவங்க. இப்போ சமண மதத்தை கூட எடுத்திங்கன்னா நான் மகாவீரர் மட்டும்தான் சொன்னேன். அவருக்கு முன்னாடி 23 குருமார்கள் இருப்பாங்க. சரியா? 24வது குரு தான் யார், தீர்த்தங்காரன்னு சொல்லுவாங்க, குருன்னு சொல்ல மாட்டாங்க. அவர் 24, அவர் தான் ஹிட் ஆவார். அதுக்கு முன்னாடி உள்ளவங்களோட சீடர் 23வது இவரோட சீடர் தான் இவர். அவர் அப்போ நிறைய பேர் இருந்தாங்க. ஹிட் ஆனவங்க இவங்க 2 பேர். சிந்திக்கிறாங்க, டே என்ன அதெல்லாம் யாகம் நடத்தினா தான் கடவுள்கிட்ட போக முடியுமா? அப்படிலாம் இல்லை. இவங்க 2 பேரோட கான்செப்ட்டு, ஒவ்வொருத்தவங்களும் அடுத்தவங்க மேலே அன்பு காட்டினாவே நம்ம சந்தோஷமாக சண்டை சச்சரவு இல்லாமல் வாழலாம் அப்படின்னு சொல்கிறது. அதேமாதிரி ஆண் பெண் பாகுபாடு கிடையாது, எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ மக்கள் எல்லாம் இவங்க பக்கம் திரும்புகிறாங்க, சண்டை போடாத அப்படின்னு. அப்புறம் அந்த டைமில் இவங்க பீரியடில் தான் சத்திரியன்லாம் மற்றவங்களும் வட இந்தியாவில் எல்லாமே நடந்தது, தென்னிந்தியாவில் கிடையாது. அப்புறம் தான் தென்னிந்தியாவுக்கு வரும். அப்போது ராஜாக்கள்லாம் இதை பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. ராஜாக்கள் அவங்களுக்கு பணம்லாம் கொடுத்து அவங்க சீடர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, ஊருக்கு அனுப்பி அந்த மதத்தை பரப்புவாங்க. அந்த ராஜாக்கள் இங்கே சத்திரியன் தான் ராஜாவாகணும் அப்படிலாம் கிடையாது, யார் வேணாலும் ராஜாவாகலாம். சரியா? ரைட். அது அடுத்த பாடம், அதை பற்றி பார்ப்போம். இது புத்த மத சமண பற்றி. பண்டைய கால இந்தியாவில் அறிவு மலர்ச்சி காலம் கிமு 6ஆம் நூற்றாண்டில் தான் தொடங்குது. அப்போ தான் யார் இருந்தாங்க, இது எல்லாமே எப்படி தெரியுது, ஒன்றும் பழைய பொருட்கள், இன்னொன்று அவங்க காலத்தில் இருந்த நூல்கள், அவங்களுடைய கட்டிடங்கள், இதெல்லாம். அசோகரோட கல்வெட்டுலாம் நிறைய இடத்துல கிடச்சிருக்கு. அவர் அசோகர்னே தெரியாது, யாரும் நினச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது அசோகர் இவர் புத்த மதத்தை பின்பற்றினார், அவங்க தாத்தா சமண மதத்தை பின்பற்றினார். நிறைய நூல்கள்லாம் இருக்குது, சமண மத நூல்கள்லாம் இருக்கும், அதிலேருந்து நிறைய விஷயம் இருக்குது. புத்த மத நூல்கள் இருக்கும். அப்போ தான் எழுதுறாரு முதல்ல வட இந்தியாவில் எழுதுகிற பழக்கம் அதுதான். சரியா? ரைட். அதிலேருந்து தான் இதெல்லாம் தெரிய வருது. இன்னும் நிறைய ரிசர்ச் போகணும், எடுத்துகிட்டு போக மாட்டேங்கிறானுங்க. கிமு 6ஆம் நூற்றாண்டை நட்சத்திரங்களின் மலை என கூறியவர் வீல்டூரான். வில்டூரான், அந்த நேம் மட்டும் செக் பண்ண சொன்னேன். அந்த பாடத்தை எடுத்து வச்சிங்களா? பிடிஎஃப்லையாவது எடுக்கலை. ரைட். வில்டூராண்ட் இட்டு. ரைட், கரெக்டு தான். அடுத்தது அங்கங்கள் பூர்வங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நூல்கள். இதெல்லாம் பின்னாடி எழுதுனது, அப்புறம் போக எழுதியிருப்பாங்க. இது சமண மதத்தோட நூல்கள், சமண மதத்தோட புனித நூல்கள் கேட்பாங்க.
சமண மதத்தின் புனித நூல்கள் எவை எவை? அதே மாதிரி பௌத்த மதத்தின் புனித நூல்கள் இல்லை, நிறையா மொழியில் எழுதியிருப்பாங்க இது. இந்த நூல்கள்லாம் சமஸ்கிருதம் அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இந்த வர நூல்கள்லாம் அந்தந்த மக்களுக்கு எந்த மொழி புரியுதோ அதில் எழுதுவாங்க. சரியா? ஆமாம். மராத்தி அதெல்லாம் இப்போல்லாம் இல்லை. அப்போல்லாம் அந்த மொழியெல்லாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் பின்னாடி தான் வரும். கிபியில் தான் வரும். இடைக்கால இந்தியா பார்த்தோம்ல, அங்கே தான் வரும். மராத்தி, பெங்காலி அதெல்லாம் பாலி மொழின்னு சொல்லுவாங்க. அந்தந்த ஊரில் ஒவ்வொரு மொழி பேசுவாங்க அந்த கிராம மக்கள். சமண மதத்தினுடைய சார்ந்த நூல்கள் அங்கங்கள் பூர்வங்கள் புனித நூல்கள்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி பௌத்த மதத்தின் புனித நூல்கள் திரிபீடகங்கள், ஜடகாஸ், ஜாதகங்கள் அப்படிம்பாங்க. இதெல்லாம் பின்னாடி உருவாக்குனது. திரிபீடகம் பி வரணும். ஆமாம், நெடில் போட்டுக்கோங்க. திரிபீடகங்கள். அடுத்து சமண மதத்தில் மொத்தம் எத்தனை தீர்த்தங்காரர்கள்? மகாவீரர் அவர் தான் கடைசி ஆள், 24 பேர். சமண மதம்னா என்னது? ஜெயினிசம். இங்கிலீஷில் ஜெயினிசம். ஜெயின்ஸ் இருக்காங்கள்ல, ரொம்ப தீவிரமாக இருந்ததுனால எங்கே மட்டும் இருக்காங்க? ராஜஸ்தான், குஜராத், அப்புறம் கர்நாடகா, எங்கே மட்டும் தான் இருக்காங்க. ரொம்ப தீவிரமாக பின்பற்றுறதுனால உலகம் ஃபுல்லாக பரவலை. புத்த மதம் மாதிரி. புத்த மதம் உலகம் ஃபுல்லாக பரவச்சா சார்னா உலகம் ஃபுல்லாக பரவச்சு. இன்னும் சீனாவிலலாம் இருக்குது, இந்தியாவிலையும் இருக்குது. அடுத்து சமண மதத்தில் முதல் தீர்த்தங்காரர் ரிஷபர் அல்லது ரிஷபதேவர். சமண மதத்தின் கடைசி 24வது தீர்த்தங்காரர் மகாவீரரை பற்றி தான் இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இவர் தான் ஹிட் பண்ணுறாரு. பயங்கர ஃபேமஸ். மகாவீரனுடைய பிறந்த இடம் வைசாலிக்கு அருகே உள்ள குந்த கிராமம். மகாவீரர் இறந்தவனம் பவபுரி, பீகார். அது செக் பண்ணுங்கள், ஸ்பெல்லிங் பவபுரி மட்டும். மகாவீரர் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தலை சிறந்த வீரர். எழுதிக்கங்க. பொருள் வந்து தலை சிறந்த வீரர். மகாவீரர்னா தலை சிறந்த வீரர். ஃபேக்ட் இதெல்லாம். இவர் தவம் புரிஞ்ச காலம் வந்து 12.5 வருஷம். தவம் புரியார். தவம்னா என்ன அர்த்தம்? அவன் சொல்லிடுறான், நீ போய் கடவுளை தேடணுன்னா தவம் காட்டுக்குள்ளே அப்படி இப்படின்னு போய் தலையெல்லாம் தொங்குறாரு, அதை பண்ணுறாரு, தண்ணியில் நிற்கிறாரு, கையாப்பியானு கத்துறாரு, ஓம் நமச்சிவாயங்கிற அது இதுங்கிற எதுவுமே நடக்கலை. 12 வருஷம் கழிச்சு தான் அவர் தெளிவடைகிறார். அவர் சீக்கிரமே தெளிவடைஞ்சிடுவார். யார்? புத்தர். மகாவீரரின் பெற்றோர்கள் சித்தார்த்தர், திரிசலா. ரொம்ப முக்கியம். இந்த ஃபேக்ட்லாம் கேட்பாங்க. இந்த அங்கே வந்துருச்சு பாருங்கள். மகாவீரன் என்பதன் பொருள் வர்தமானர் என்பதன் பொருள் செழிப்பாமா. மகாவீரர் தனது எத்தனையாவது வயதில் துறவரம் மேற்கொண்டார்? 35வது வயசில். இல்லையே, 35 தான் இருக்கும் பாருங்க. முப்பதாவது வயதில். நல்ல வேலை, மாற்றிக்கங்க இதை. 30வது வயதில். அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. குரு அவ்வளோதான். கைவல்யா 12 காலம் தவம் முடிக்கிறாரு. தவம் புரிஞ்சவொன்னே என்ன ஆகுது? அவர் 12 வருஷம் வயதில். அதோடு நிறுத்திக்கங்க. எவ்வளோ காலம் தவம் புரிந்தால் 12 வருஷம். அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது? ஞானம் பெற்ற பின்னர் அவர் ஜெயின் சமணர் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் அர்த்தம் கேட்காதீங்க, அவ்வளோதான். சமணர். அந்த மதத்தை பின்பற்றலாம் சமணர்கள், அவ்வளோதான். அடுத்தது, மகாவீரர் எந்த மரபுகளை மறுவாய்வு செய்து புதிய கோட்பாடுகளை உருவாக்கினார்? பண்டைய சிரமானிய மரபு. சிரமானிய மரபுனா இதுக்கு முன்னாடி உள்ள அவங்களுடைய இவங்க இருக்காங்கள்ல, குருமார்கள் 23, அவங்க பின்பற்றின மரபு வந்து சிரமானி. அதை இது பண்ணி இவர் அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுறாரு? ஆல்டர்னேட் பண்ணி கொடுக்குறாரு. திரு ரத்தினங்கள், அதாவது அந்த மதத்தை பின்பற்றுறவங்க அந்த 3 விஷயத்தை என்ன பண்ணணும்? பின்பற்றணும் அப்படிம்பார். சரிங்களா? அதான் த்ரீ 3 ரத்தினங்கள் சமண மதம். அந்த 3 விஷயம் என்ன சார்? நல்ல நம்பிக்கை. நல்லன்ற வார்த்தையை சேர்த்திக்கங்க. நல்ல விஷயத்தை நம்பணும், எல்லாத்தையும் நம்பக்கூடாது. நல்ல அறிவு, அதான் நல்லறிவு. அடுத்து நற்செயல். ஏன்னா அறிவு இருக்குது எனக்கு, சரியா? ஆனால் 4 எதை தெரிஞ்சு வச்சுருந்தாலும் அறிவு தான்.
அது உண்மையான அறிவாக இருக்கும். சொல்கிறான்ல எப்படி எல்லாம் அவன் குலத்தொழில் தான் செய்யணும், கடவுள் சொல்லியிருக்காரு, அது நல்ல அறிவா? அது டுபாக்கூர். அது இவனுங்க சும்மா உருவாக்கி வச்சுட்டானுங்க, அதை அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்கிறானுங்க. புத்தராக தான் சொல்லியிருப்பார், உனக்கு புகட்டி வச்சுருக்கலாம் நல்ல அறிவு இல்லைடா, டுபாக்கூர் ஏமாத்துறானுங்க அப்படின்னு. யாகம் நடத்தினா தான் என்ன பண்ணுறது, மோட்சம் அடைவோம். அது நல்ல அறிவு கிடையாது, சும்மா ஏமாத்துவாள் டுபாக்கூர். அடுத்தது ஆணுக்கு பெண் அடிமை, நல்ல அறிவு கிடையாது, டுபாக்கூர். அது பெண் பிழை பிடித்தவள், அதில் சொல்லியிருக்கான், அதெல்லாம் டுபாக்கூர். எல்லோரும் சமம். சரியா? ரைட். மகாவீரரின் தலைமை சீடர் கௌதம சுவாமி. இன்னொரு விஷயம், அந்த 12 வருஷம் கழித்து அறிவை அடைந்தார்ல, நான் ஞானம் பெற்றார். இந்த ஞானம் பெற்ற நிலை இருக்கு இல்லையா, அந்த நிலைக்கு பேர் கைவல்யா. ஞானம் பெற்ற இந்த 12 காலம் இந்த நிலைக்கு பேர் நிலை கைவல்யா என அழைக்கப்பட்டது. கை வா இல் யா, கைவல்யா நிலை. சரி, அந்த ஞானம் பெற்றார் இல்லையா, அந்த நிலைக்கு பேர். ஞானம் பெற்றவனா என்னவா மாற்றுறாரு, அவரை பேரை மாற்றிக்கிறாரு, ஜெயின் அப்படின்னு, வெற்றி கொண்டவர் அப்படின்னு, மகாவீரர், அந்த மாதிரிலாம் பேர் மாதிரி. ஸோ 23 பேர் இருந்தாலும் இவருக்கு முன்னாடி இவர் தான் உண்மையிலே சமண மதத்தை உருவாக்கியவர். அதை அந்த கொஸ்டின் கூட எழுதிக்கங்க, உண்மையில் சமண மதத்தை தோற்றுவித்தவர் என கருதப்படுபவர் யார்? உண்மையில் எழுதியங்க, உண்மையில் சமண மதத்தை தோற்றுவித்தவர் என கருதப்படுபவர் இவர் தான், மகாவீரர், வர்த்தமான மகாவீரர். மகாவீரனுடைய முதன்மையான சீடர் இவர் தான். சமண மதத்தில் 2 பிரிவு, அப்புறம் போக போக 2 அதுலேயும் உடஞ்சிருவானுங்க. எல்லாம் ஒற்றுமையாக இருங்கடா தான் அவர் சொல்லிட்டு போவார். அதுக்கப்புறம் இவனுங்களுக்கு சாமியாரங்களுக்குலாம் சண்டை போட்டு இவனுங்களே துறவிங்க 2ஆக பிரிஞ்சிருவானுங்க. 2 விஷயம், ஒன்று திகம்பரம் ஸ்வேதாம்பரம். திகம்பரம் அப்படின்னாக்கா மகாவீரர் சொன்ன மாதிரி இன்னமும் ட்ரெஸ்ஸு போடாமல் உண்ணாவிரதம் இருந்துக்கிட்டு அதை அப்படியே தீவிரமாக பின்பற்றுறவங்க. ஸ்வேதாம்பரம்னா கொஞ்சம் புலால் உண்ண மாட்டாங்க, வெள்ளை கலர் ட்ரெஸ் போடுவாங்க, சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி ஸ்வேதாம்பரர். 5 கொள்கைகளை போதித்த மதம் சமண மதம். ட்ரை ரத்னா, அதுக்கப்புறம் 5 கொள்கைகள் கொடுத்துருப்பார். சரியா? கொள்கைகள் தேவைன்னா சொல்கிறேன். 3 ரத்தினம் போட்டாச்சா, நன்னம்பிக்கை, நல்ல நம்பிக்கை. 5 கொள்கைகள் எழுதிக்கீங்களா, அகிம்சை. 5 கொள்கைகள் எழுதிக்கங்க, 5 கொள்கைகள். அகிம்சை 1வது. அகிம்சைனா என்ன அர்த்தம்? எந்த உயிரினத்தையும் துன்புறுத்தாமல் இருப்பது. எழுதிக்கங்க, எந்த உயிரினத்தையும் துன்புறுத்தாமல் இருப்பது. இவர் தான் சொல்லியிருப்பார். 2வது, அதாவது நான் வயலன்ஸ் இங்கிலீஷில். அடுத்து 2வது சத்தியம், உண்மையை மட்டும் பேசுதல். சத்தியம்னா என்ன அர்த்தம்? உண்மையை மட்டும் பேசுதல். சத்தியன்ற வார்த்தையில் அங்கேருந்தா வருது. சத்தியம்னா உண்மையை மட்டும் பேசுதல். அடுத்தது அஸ்தேயம், திருடாமை. அஸ்தேயம், அஸ்தேயம், திருடாமை. எழுதிக்கங்க அப்படியே. அடுத்தது நான் சொன்னேன், திருடாமை, திருடக்கூடாது, அடுத்த பொருளை கேட்காம எடுக்கிறது திருடாமை. பாருங்கள், நன்னறிலாம் அங்கே தான் உருவாகுது முதல்ல. இதுதான் அப்படியே எதில் இருக்கும்? திருக்குறளில் இருக்கும். அடுத்தது அபரிக்கிரகம். அபரிக்கிரகம், அபரிக்கிரகம். ஆமாம், அவரே சமண மத துறவி தான். நாங்கள் அங்கே தான் இது அங்கே உருவான டைமில் சொல்கிறாங்க இந்த விஷயம்லாம். அதுக்கப்புறம் அந்த துறவிகள்லாம் அப்படியே தென்னிந்தியாலாம் பரவுவாங்க. நிறையா அவங்கள்ட்ட இருந்து கற்றுக்கிட்டு மக்கள்கிட்ட எல்லாம் நல்லதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு எல்லாம் போவாங்க. அதில் ஒருத்தர் தான் திருவள்ளுவராக இருக்கணும் அப்படின்னு அந்த நூலை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. அபரிக்கிரகம். அபரிக்கிரகம் அப்படின்னா என்ன சார்? பணம், பொருள், சொத்துக்கள் மீது ஆசை கொள்ளாமை. ஆனால் இன்றைக்கி இந்தியாவில் அவங்க தான் அவ்வளோ ஏகப்பட்ட சொத்து வச்சுருக்காங்க. சரியா? அதானி, அம்பானி எல்லாருமே அந்த குரூப்பாக தான் இருப்பானுங்க. எடுத்து பாருங்க.
பணம் பொருள் சொத்துக்கள் மீது ஆசை கொள்ளாமை. அப்போ என்ன, அவன் எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கும். நானே எல்லாம் கோடிக்கணக்கில் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறேன், அது எல்லாத்துக்கும் 4 பேருக்கு பிரித்து கொடுத்துட்டு எனக்கு சாப்பாடு கொண்டு வச்சு கொடுத்தா எப்படி இருக்கும்? எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிடும். அடுத்தது 5வது பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியெல்லாம் இவங்க தான் முதல்ல சொல்கிறாங்க. அங்கே அதுக்கு முன்னாடி இருந்த அந்த வேத இதிலெல்லாம் கிடையாது. அதுக்கு முன்னாடி மதமே கிடையாது. இதுதான் முதல்ல மதமாக மாறுது. திருமணம் செய்து கொள்ளாமை. இந்த 5 விஷயத்தை சொன்னாங்க. இதுதான் என்னது, 5 கொள்கைகள். 5 கொள்கைகளை போதித்த மதம் சமண மதம். 5 கொள்கைகள் எது எது அப்படின்னு கேட்பாங்க. அடுத்தது அடுத்து எழுதிக்கங்க. அடுத்தது மகாவீரரின் போதனைகளை தொகுத்தவர் யார்? மகாவீரரின் போதனைகளை தொகுத்தவர் யார்? அப்படியே பக்கத்தில் அந்த நூலின் பெயர் என்ன? ஆகம சித்தாந்தம். அந்த நூலின் பெயர் ஆகம சித்தாந்தம். ஆகம சித்தாந்தம். அந்த நூலின் பெயர் ஆகம சித்தாந்தம். அப்படியே எழுதிக்காங்க. அப்படியே எழுதிக்க. தமிழ்நாட்டில் உள்ள சமணப்பள்ளிகள் காணப்படும் இடம். தமிழ்நாட்டில் உள்ள சமணப்பள்ளிகள் காணப்படும் இடம் இங்கே பரவி அதுக்கப்புறம் லேட்டஸ்ட் அதுக்கப்புறம் அவங்க தங்குற இடம்னு வச்சுக்கோங்களேன். இந்த பள்ளின்னு வருதுல்ல, அந்த இந்த இப்போ ஸ்கூல்னு சொல்கிறான்ல பள்ளி, அதுவே இங்கேருந்து வந்தது தான். ஏன்னா சமணப்பள்ளியில் அவங்க வந்துட்டு மக்களுக்கெல்லாம் கூப்பிட்டு போய் சொல்லிக் கொடுப்பாங்க, பாடம்லாம் நடத்துவாங்க. இதுதான் முதல் ஸ்கூலு இந்தியாவில். அதனால தான் பள்ளி அப்படின்னு வச்சுருக்காங்க. திருப்பரங்குன்றம் அதெல்லாம் குடைவரை கோயிலாக இருக்குது. சித்தன்னவாசல், திருப்பருத்தி குன்றம், அப்புறம் சித்தன்னவாசல். ஐயோ, நான் தான் நேற்று தான் சொன்னேன்ல, நேற்று வரலையே நீங்கள். வீடியோ போய் பாருங்கள். இந்த மலை கோவில் ஒரு நிமிஷம். நிறைய விஷயம் இருக்குது புக்கில். திருப்பருத்தி குன்றத்தின் பழைய பெயர் ஜைனக்காஞ்சி. ஜைனக்காஞ்சி இது காஞ்சிபுரத்தில் உள்ளது. திருப்பருத்தி குன்றம் காஞ்சிபுரத்தில் உள்ளது. இந்த இங்கேயே இருக்குது பாருங்கள். ரைட்டு, அந்த இதை மட்டும் நிறுத்திக்கங்க. அந்த கொஸ்டின் இங்கே வந்துருச்சு. திருப்பருத்தி குன்றத்தின் பழைய பெயர் ஜைனக்காஞ்சி. அது எங்கே இருக்குது? காஞ்சிபுரத்தில். ரைட், எழுதிட்டாலும் பரவாயில்ல. அடுத்தது எழுதிக்கங்க. சமண மடாலயங்கள் உள்ள இடங்கள் தமிழ்நாட்டில் போட்டுக்கங்க. தமிழ்நாட்டில் எழுதுங்க, இல்லை பேப்பரில் கூட எழுதுங்க. நீங்கள் எங்கே புரியுதோ எழுதுங்க, நான் பார்த்துக்கிறேன். இல்லை ஒரு நோட்டில் எழுதிட்டு வாங்க. சமண மடாலயங்கள் தமிழ்நாட்டில் சமண மடாலயங்கள் உள்ள இடங்கள், இருந்த இடங்கள் அப்படின்னு போட்டுக்கோங்க.
தமிழ்நாட்டில் சமண மடாலயங்கள் இருந்த இடங்கள். புகார், புகார், உறையூர், பழைய பண்டைய கால சோழர்களுடைய தலைநகரம் உறையூர். புகார்னா இது அந்த புகார், பூம்புகார். அடுத்தது மதுரை, வஞ்சி, பிராக்கெட்டில் வஞ்சிக்கு இன்னொரு பேர் வந்து இருக்குது, பிராக்கெட்டில் கரூர் அப்படின்னு எழுதிக்கோங்க, கரூர். ஓகேவா? ரைட். ஏன்னா இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின் விட முடியாது. தனியாக இன்னொரு நோட்லேயே கூட எழுதுங்க. அடுத்து எழுதிக்கங்க. பண்டைய தமிழ் இலக்கியங்கள் ஜைனம் என்பதை ஜைனம் ஜைனம் என்பதை எவ்வாறு குறிப்பிடுகின்றன என்பதை எவ்வாறு குறிப்பிடுகின்றன? சமணம். அது சமணம். பண்டைய தமிழ் இலக்கியங்கள் அப்படி தானே போட்டீங்க? பண்டைய தமிழ் இலக்கியங்கள் ஜைனம் என்பதை எவ்வாறு குறிப்பிடுகின்றன? சமணம். ஏன்னா ஜா தமிழ் வார்த்தை கிடையாது, அதனால தான் சமண மதம். அடுத்தது எழுதியாச்சா? சமணர் மலை, சமணர் மலை என்ற குன்று எங்கு உள்ளது? சமணர் மலை என்ற குன்று எங்கு உள்ளது? அடுத்தது விடை, அதுக்கு ஒரு ஐஃபன் போட்டு எழுதிக்கங்க. மதுரை நகரிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் கீழ குயில் குடி, கீழ கீழ குயில் குடி, மதுரை நகரிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் கீழ குயில் குடி கிராமத்தில் தமிழ்நாட்டில். அடுத்த கொஸ்டின், அடுத்தது தமிழ்நாட்டில் சமணத்துறவிகளால் உருவாக்கப்பட்ட தீர்த்தங்காரர்களின் உருவங்கள் எங்கு உள்ளது? தீர்த்தங்காரர்களின் உருவங்கள் எங்கு உள்ளது? இந்த சமணத்துறையில் தான் சித்தர் ரிஷி அப்படின்ட்டுருவானுங்க, கதை விட்டுருவானுங்க. நம்மளும் அப்படி தான் போய் பார்த்துட்டு வருவோம். அவங்களாம் கிடையாது. இவங்க யார்? சமண முனிவர், பௌத்த முனிவர்கள். முனிவர்னு சொல்ல முடியாது, சமண துறவி. ரைட். அவன் எங்கே கடவுள் அங்கேருந்து வந்தார் இங்கேருந்து வந்தால் கதை விடுவானுங்க. இங்கே விட்ற கதை இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ரிஷின்றான். விடையா? சமணர் மலை.
சமணர் மலை. ஐஃபன் போட்டு சமணர் மலைன்னு போட்டுக்கோங்க. அடுத்து எழுதிக்கங்க. கலிஞ்ச மலை எங்கு உள்ளது? கலிஞ்ச மலை எங்கு உள்ளது? கலிஞ்ச காலிஞ்ச மலை எங்கு உள்ளது? மதுரையிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள, மதுரையில், இது கரண்ட் அஃபேரில் வந்த ஊர், இது அரிட்டாப்பட்டி. அதை ஏதோ இது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, பாதுகாக்கப்பட்ட இடமா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. மதுரையிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள, தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கு, கரண்ட் அஃபேர் இது. அரிட்டாப்பட்டி என்ற கிராமம், அரிட்டாப்பட்டி என்ற கிராமத்தில், அரிட்டாப்பட்டி என்ற கிராமத்தில் பாண்டவர் படுக்கை என அழைக்கப்படுவது எவை? பாண்டவர் படுக்கை. பாண்டவர்னா அந்த பஞ்ச பாண்டவர் கிடையாது. அதுக்கெல்லாம் அந்த இந்த எங்கெங்கெல்லாம் அந்த வார்த்தை வருது அதுக்கு தகுந்த ஒரு கதையை உருவாக்கிடுவானுங்க. பாண்டவர் படுக்கை என அழைக்கப்படுவது எது? என அழைக்கப்படுவது எது? சமண ஐஃபன் போட்டு எது? இது கொஸ்டின் மார்க்கே போட்டுக்கோங்க. சமண துறவிகளுக்கான கற்படுக்கைகள், சமண துறவிகளுக்கான கற்படுக்கைகள். சொன்னேன் இல்லையா, பாறையிலேயே தட்டு செஞ்சுருப்பாங்கண்ணா, அது மாதிரி இவங்க தூங்குறதுக்கு பாறையிலே பெட்டு மாதிரி செஞ்சுருப்பாங்க. அது பாண்டவர் படுக்கை. சமணத்துறைகளுக்கான கற்படுக்கைகள், அதான் பாண்டவர் படுக்கை. சரியா? தமிழ்நாட்டில் பாண்டவர் படுக்கை எங்கு உள்ளது? கலிஞ்சமலை. முன்னாடி பார்த்தோம்ல கலிஞ்சமலை, அது. கலிஞ்சமலை முன்னாடி பார்த்தோமா, அது. அடுத்த கொஸ்டின் எழுதுறீங்களா? ஒரு நிமிஷம். அதுக்கு முன்னாடி இந்த படுக்கைகள் இங்கே இருக்குது பாருங்க, படுக்கிற மாதிரி செதுக்கி வச்சுருப்பாங்க. பாய் அதேமாதிரி சாப்பாடு நான் சொன்னாலே அங்கே எங்கள் கொள்ளுப்பாட்டி கிராமத்துக்கு போய் பார்த்தேன், தட்டு அதேமாதிரி தான் வச்சுருப்பாங்க. அங்கே பக்கத்துலேயே அவங்களுடைய உருவம் இருந்துச்சு, குகை இருந்துச்சு, குகையை மூடிட்டானுங்க. அங்கே போய் தப்பு பண்ணுறானுங்க, குகையெல்லாம் மண்ணை போட்டு மூடிட்டானுங்க. மாடெல்லாம் வேறு நடந்துடுச்சு. அறவோர் பள்ளி என மணிமேகலை எவற்றை குறிப்பிடுகிறது? சரியா? கொஸ்டின் மார்க் போட்டுட்டு எழுதிக்கங்க. சமண துறவிகள் வாழ்ந்த இடங்களை, அவங்க வாழ்ந்த இடத்துல தான் பள்ளின்னு சொல்கிறாங்க. ஏன்னாக்கா சொல்லி கொடுக்குறாங்க நிறைய விஷயத்தை வரவங்களுக்கு. மக்கள் கொடுக்குற சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க, இவங்க விவசாயம்லாம் செய்ய மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு செல்லும் வழியில், கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு செல்லும் வழியில் சந்தித்த சமண பெண் துறவி யார்? சமண பெண் துறவி யார்? ஆன்சர் என்ன? கவுந்தியடிகள். எனக்கு தெரிஞ்சு இந்த அம்மா தான் மணிமேகலை வளர்த்துருக்குன்னு நினைக்கிறேன். மணிமேகலை இருக்கு இல்லையா, மாதவியோட மகள் தான் மணிமேகலை, கண்ணகி மகள் கிடையாது. கண்ணகி குழந்தை இருக்காது, அந்த பொண்ணை இந்த அம்மா தான் வளர்த்துருக்கும். புத்த மதத்தோடையா? ஓ
சரி ரைட்டு, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு அதே கொஸ்டினில் இந்நிகழ்வை குறிப்பிடும் தமிழ் காப்பியம் எது? எந்த நிகழ்வை? கோவலனும் கண்ணகியும் புகார்லேருந்து மதுரைக்கு போகிறாங்க, அங்கே போய் வாழலாம் அப்படின்னு போகிறாங்க, இனிமேலாவது ஒழுங்காக வாழலாம் அப்படின்ட்டு. சரியா? போகிற வழியில் கவுந்தியடிகளை சந்தித்தாங்க, ஆசீர்வாதம் வாங்கினான்னு இந்த நிகழ்வை சொல்லக்கூடிய தமிழ் காப்பியம் எது சார்? எது எழுதியாச்சா? சிலப்பதிகாரம். சித்தன்னவாசல் சிதாரல் மலைக்கோவில் எங்கு உள்ளது? சித்தன்னவாசல் சிதாரல் மலைக்கோவில் எங்கு உள்ளது? அதான் திருப்பருத்தி குன்றம். திருப்பருத்தி குன்றம். இந்த இடத்துல மாற்றுங்க. அரிட்டாப்பட்டி, கலிஞ்சமலை இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும். சித்தன்னவாசல் சிதாரல் மலைக்கோவில் எங்கு உள்ளது? இது ஒன்றா வரணும். இங்கே திருப்பருத்தி குன்றத்தில் இருக்குது. ரைட், இதை அடித்து மார்க் பண்ணி வைங்க இந்த மெட்டீரியலில். சரியா? இன்னும் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இது போதும். அப்புறம் பௌத்த மதம், புத்த மதம். தமிழில் வந்து தூய தமிழில் பௌத்த மதம். சித்தன்னவாசல் சிதாரல் மலை கோயில் எங்கு உள்ளது? திருப்பருத்தி குன்றம். இதெல்லாம் கூட அழிச்சிடலாம், நான் சொன்னது மட்டும் அங்கே எழுதுனீங்களா அதை வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஜைன காஞ்சி, காஞ்சிபுரத்தில். அடுத்தது அதுக்கு கொஸ்டின் எழுதியாச்சு. பௌத்தம், பௌத்த மதத்தை நிறுவியவர். இவருக்கு முன்னாடி யாரும் கிடையாது, கௌதம புத்தர். கௌதம புத்தரின் சிற்றன்னை யார்? கௌதமி. சிற்றன்னை ஏன் அப்படின்னாக்க வளர்ப்பு தாய். இவர் பிறந்த உடனே அந்த அம்மா இறந்துடுவாங்க, அம்மா இவரை பெத்தம்மா. அதுக்கப்புறம் வளர்ப்பு தாய் தான் வளர்ப்பாங்க, அவங்க தான் கௌதமி. புத்தரின் இயற்பெயர் சித்தார்த்தா. சித்தார்த்தர் எந்த வயதில் 4 துயரம் மிகும் காட்சிகளை கண்டார்? 29 வயசில். 4 துயரங்கள், அது எதுன்னு எழுதிக்கங்க. 4 துயரங்கள் 29 வயசில். இதை பார்த்தவொன்னே தான் என்ன ஆகுது, அவருக்கு கேள்வி கேட்பார். போய் குருக்கள் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்புறம் தான் என்ன பண்ணுறாரு, கடவுளை தேடி போகிறார். ஏன்டா வாழ்க்கை, ஏன்டா துன்பம், அதெல்லாம் கண்டுபிடிப்பாங்க. 4 துயர சம்பவங்களை கண்டுபிடிக்கிறாரு. 29 வயசில். கல்யாணம், குழந்தை குட்டிலாம் இருக்கு இவருக்கு. சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிடுவாங்க. பருவம் வந்தவொடனே கல்யாணம் பண்ணிடுவாங்க, 13-14 வயசுலாம். ஒரு முதியவர் கேட்பாடற்ற அவர் பாட்டில் கிடக்கிறார், யாரும் ஹெல்ப் பண்ணல, எதுவும் பண்ணல. 1 கூணு விழுந்து கந்தல் ஆடை இந்த மாதிரி இருக்கார். 2வது ஒரு நோயாளி, அவனை குணப்படுத்துறவே முடியல, அவனை எந்த மருந்தும் கிடையாது, நோயாளியை காப்பாக்குறாரு. அடுத்தது இறந்து போன ஒரு உடல், இறந்த உடல், அவனை தூக்கிக்கிட்டு அவனை நம்பி வாழ்ந்துருப்பாங்கள்ல மக்கள். யார் அழுவாங்க ஒருத்தன் செத்தா? அது பொய். உறவினர்லாம் அழுக மாட்டான், நல்லா தெரிஞ்சு. ஏன் இப்போ உங்கள் ஃப்ரெண்டு அழுந்தா கூட தான், இறந்தா கூட தான் இன்னொரு ஃப்ரெண்டு அழுகிறான்ல, அவங்க உறவினரா? சரியா? முதலாளி இழந்துடுறாரு, கவனிங்க.
முதலாளி இறந்துடுறாரு. அப்போ தொழிலாளி நல்ல முதலாளி இருந்தால் தொழிலாளி அழுவான் நிறைய, ஏன்னா அவருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பார். அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. தலைவர்லாம் இறக்குறாங்கல்ல, அழுகுறாங்கல்ல, புரியுதா? ஏமாளிலாம் இல்லை. அதாவது அவனால் பலன் அடைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க யாராவது ஒன்று, அவனால் பலன் அடைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க, அல்லது முன்னாடியே பலன் அடைஞ்சிருப்பாங்க, அதோட நன்றி உணர்வு இருக்கும் மனசில். அது ரெண்டாவது ரொம்ப கம்மி, அது தூக்கி போட்டுருங்க. அவனால் இப்போ பலன் அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவனுக்கு தான் அழுக வரும். ஐயோ ஐயோ இனிமேல் ஏதாவது கனவோடு இருப்பான், நான் படித்து அங்கே போகணும், அமெரிக்கா போகணும், அங்கே போகணுன்னு. திடீர்னு அவங்க அப்பா இறந்துருப்பார், அவனால் முடியாது, கதறுவான். புரியுதா? அவன் தான் பெரும்பாலும் அழுவாங்க 90%, வேறு யாரும் அழுக மாட்டாங்க. அப்போ அவனோட இறந்த உடல் வச்சுக்கிட்டு சுடுகாட்டுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போகிற வழியில் அவங்க உறவினர்லாம் அழுதுகிட்டு போகிறாங்க. அப்போ அவங்க கஷ்டப்படுறாங்கல்ல, ஏன்டா கஷ்டப்படுறாங்க? மூணாவது விஷயம். அடுத்து நாலாவது, ஒரு துறவியை சந்திக்கிறார். எல்லாத்தையும் திறந்துட்டு தேடிட்டு போயிட்டுருக்கார். இந்த முத்து படத்தில் அவங்க அப்பா வருவார்ல, ஆமாம், அவர் படத்தில் மட்டும்தான் துறவியாக இருப்பார் அவர், அது வேறு. எங்கள் தலைவர் தான் அவர். சரி, 4 பேரை சந்திக்கிறார். இவர் தான் கடைசியில் ட்விஸ்ட் அடிச்சு விட்டுறார். ஆமாப்பா ஒன்றுமே இல்லைப்பா எல்லாமே. அப்போ ஏன்னா இவங்க போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம், அதனால் அவங்களாம் கஷ்டப்படுறாங்க, நீ கண்டுக்காத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரைட். இதை பார்த்த உடனே தான் என்ன பண்ணுறாரு அவர்? துறவரம் பூண்டுருவார். இவருடைய இயற்பெயர் என்ன? சித்தார்த்தர். பிறந்த இடம் லும்புனி தோட்டம், நேபாளத்தில். நேபாளம் இருக்கு இல்லையா, அப்போ அங்கே. அவங்களுடைய பெற்றோர் சுத்தோதனா மாயாதேவி, மலைய பேர் என்ன மறையாதேவின்னு நான் படித்த மாதிரி பழைய புக்கில். சரி, பிராக்கெட்டில் போட்டு வச்சுக்கோங்க, மாயாதேவி. அடுத்தது அவர் இறந்த இடம் குசி நகரம், உத்தரப்பிரதேசில். சரியா? இங்கே நேபாளம் இருக்கும், உத்தரப்பிரதேஷ் கீழே தான் இருக்குது, இங்கே பீகார். மகாவீர் இறந்ததா? பிறந்ததா? சரி, ரைட். அது போட்டிருக்குமே, வந்திருக்குமே. ரைட். அது இறந்த இடம். ஆமாம், அதெல்லாம். அடுத்தது உத்தரப்பிரதேஷ் பக்கத்தில். கௌதம புத்தர் தியானம் மேற்கொண்ட நான் பாருங்கள், அவர் 12 வருஷம், இவர் 49வது நாளே கண்டுபிடிச்சிட்டார், டேய் இவனுக்கு ஏமாத்துறானுங்க அப்படின்னு. அடுத்தது இவர் அரச குடும்பத்தை சேர்ந்தவர் நேபாளத்தில். அந்த குடும்பம் எந்த இதுனாக்கா சாக்கிய மரபை சார்ந்தவங்க, பரம்பரைன்னு சொல்லுவாங்கள்ல, ராஜா பரம்பரைலாம் சொல்லுவாங்க. இப்போ ஒரு ராஜா இருக்கார், இப்போ மௌரியர் பரம்பரை, சந்திரகுப்த மௌரியர், பிம்பிய பிந்தோவரம், அவர் அசோகர், அஜாசத்ரு, இவங்கெல்லாம் மௌரிய பரம்பரை. அதேமாரி குப்த பரம்பரைன்னு வரும், குப்தர்கள், அவனோட வாரிசே ஆஞ்சி செஞ்சுக்கிட்டு வரும். சரியா? அந்த குளத்தில் தான் பிறந்திருப்பார். 29 வயசில் போயிட்டு அந்த வயசுல 30 வயசுல என்ன பண்ணுறாரு? ஞானம் பெற்றார் இவர். ஆமாம், அதனால் இவருக்கு இன்னொரு பேர் இருக்குது. யாருக்கு? புத்தருக்கு இன்னொரு பேர் சாக்கிய முனி. சரியா? ரைட், ஓகே. புத்தர் என்பதன் பொருள் எழுதிக்கங்க. புத்தர் என்பதன் பொருள், ஞானம் பெற்றவன தான் என்ன ஆகுது? புத்தர்னு பேர் வச்சுக்கிறாங்க. புத்தர் என்பதன் பொருள். சித்தார்த்த தான் அவரோட இயற்பெயர், ஆமாவா? ஞானம் பெற்ற ஒருவர் அப்படின்னு அர்த்தம். ஞானம் பெற்ற ஒருவர். ஆமாம், அறிவு. புத்தர் உணர்ந்த பேருண்மை. பேருண்மை எழுதியங்க. புத்தர் உணர்ந்த பேருண்மை.
மனித வாழ்க்கை முழுவதும் துன்பங்களும் துயரங்களும் நிறைந்தது என உணர்ந்தார். ஆமாம் தானே, துன்பமும் துயரம் தானே. குழந்தை பிறந்தோன்னு அழுது தானே ஆரம்பிக்குது. அப்புறம் எந்திரிச்சு நடக்கணும், பசிக்கு அழுகும், எந்திரிச்சு நடக்கிறோன்னு ஆசைப்பட்றோம். ஆசைப்பட்டு என்ன பண்ணுறோம், கீழே விழுந்து மூஞ்சி மோரெல்லாம் உடச்சிக்கிறோம். அப்புறம் சைக்கிள் ஓட்டணும்னு ஆசைப்பட்றோம், அப்பையும் போய் கீழே விழுந்து கை காலெலாம் உடச்சிக்கிறோம். இப்போ கவர்மெண்ட் வேலைக்குன்னு ஆசைப்பட்றோம். இங்கே வந்து உட்காந்து 7 6 to 8 ஜாலியாக விளாட்ற டைமில் இங்கே உட்காந்து நான் பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எல்லாம் துன்பம் தானே. அதான் சொல்கிறாரு. கவர்மெண்ட் வேலைக்கு போகணுன்னு ஆசை இல்லைன்னா என்ன பண்ண தேவையில்ல, நீங்களும் ஜாலியாக அப்படி விளையாடிட்டு இருக்கலாம். சரி. ஞானம்னு சொன்னேன். சரி. கௌதம புத்தர் அதை உணர்ந்த உடனே தனது போதனையை சொற்பொழிவை நிகழ்த்திய முதல் இடம் வாரணாசி இருக்கு இல்லையா, காசி. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சாரநாத் அப்படின்ற இடத்துல இருந்த, அங்கே தான் தூண் அப்புறம் வச்சுருக்காங்க, அது அசோகர் வைப்பார், அதை வச்சுருங்க. சாரநாத் அப்படின்ற இடத்துல இருந்த மான் பூங்கா, அங்கே தான் முதல்ல அவரோட, அங்கே மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கணும் கூப்பிட்டுட்டே, இங்கே வாடா, இதான் கஷ்டம்லாம் படாதீங்க, உனக்கு சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு அறிவுரை கொடுக்குறாரு. அடுத்தது கௌதம புத்தரின் முதல் போதனை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தர்ம சக்கர பரிவர்த்தனா அல்லது தர்ம சக்கர நகர்த்துதல். அசோக சக்கரம் இருக்குல்ல, அவர் புத்த மதத்தை தான் பின்பற்றுவார், அதனால தான் சக்கரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருவார். இந்த தர்ம சக்கரம் அதெல்லாம் இங்கேருந்து வந்தது தான். அப்புறம் இவனுங்க காப்பி அடிச்சுக்குவாங்க. இப்போ தர்மம் கிருமம்லாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் 4 பேருண்மைகளை கூறியவர். இல்லை, இவங்கெல்லாம் சான்ஸ்கிரிட்டு புத்தரும் மகாவீரனும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த ஊருக்கு போவாங்க, அந்த ஊர் மக்களுக்கு என்ன மொழி தெரியுதோ அதை சொல்லிக் கொடுப்பாங்க. சான்ஸ்கிரிட் இருக்காது, அதனால தான் மக்களுக்கு ஈஸியாக அது புரியுது, ஃபாலோ பண்ணுறாங்க. சரி, அவங்க இருந்த வரைக்கும் சான்ஸ்கிரிட்டு என்னென்னு கேட்டால் சொல்ல மாட்டான். நீ போன பிறகு செஞ்சுட்ட பாவம் ஓடுறான், துரத்தி விட்டுருவான். முதல்ல அவன் ஓதுற மந்திரர்களே சான்ஸ்கிரிட்டில், அதை பிராமண ஆண்களை தவிர வேறு யாரும் காதில் கூட கேட்கக்கூடாது. அதையும் மீறி கேட்டாக்க அவங்க காதில் ஈயத்தை காய்ச்சி விட்டுவாங்க. ஆனால் இன்றைக்கி அதே குரூப்பு சமஸ்கிருதம் படின்னு உங்களை தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்குது. படிக்காதரா அப்படின்னு சொன்ன குரூப்பு சமஸ்கிருதம் உங்களை தொல்லை பண்ணிக்கிட்டு. எதுக்கு? அப்போ அடிமையாக வச்சுருக்கிறதுக்கு. ரைட். சரி, 4 பேருண்மைகள் எழுதிக்கங்க. 4 பேர், புத்தர் கூறிய 4 பேருண்மைகள். ஒன்று, வாழ்க்கை துன்பங்கள் துயரங்கள் நிறைந்தது. முன்னாடி இப்போ சொன்னதான் அவர் உணர்ந்தது. ஃபஸ்ட்டு இதான் உண்மை அப்படிங்கிறார். வாழ்க்கை துன்பங்கள் துயரங்கள் நிறைந்தது. அடுத்தது, அந்த துன்பம் துயரம் ஏன் வருது? ஆசை. துன்பத்திற்கு காரணம் ஆசை. சரியா? அடுத்தது 3வது, 2 சொல்லியாச்சுப்பா. ஃபஸ்ட்டு சொன்னது என்னது? வாழ்க்கை துன்பங்கள் துயரங்கள் நிறைந்தது. 2வது ஆசைய துன்பங்களுக்கு காரணம். 3வது ஆசையை துறந்து விட்டால் துன்ப துயரங்களை போக்கிவிடலாம். அடுத்து 4வது, சரியான பாதையை பின்பற்றினால் பிராக்கெட்டில் என் வகை வழிகள். அவரே சொல்கிறார், 8 வழி சொல்கிறார். துன்பத்திலிருந்து நாம் விடுபடணும்னா என்ன பண்ணணும்? அந்த 8 வழிகளை பின்பற்றணுங்கிறார். சரியான பாதையை பின்பற்றினால் ஆசைகளை வென்று விடலாம் அப்படிங்கிறார். 4 பேருண்மை. அவர் 3 ரத்தனம் சொல்லியிருப்பார். சரியா? அப்புறம் ஐவகை ஒழுக்கமாக சொல்லியிருப்பார். அடுத்து எழுதிக்கங்க, புத்தரின் என் வகை வழிகள். துயரத்துலேருந்து நீ தப்பிக்கணும் அப்படின்னாக்கா சொல்லியிருப்பார்ல. அடுத்த பாயிண்ட் டைட்டில், புத்தரின் என் வகை வழிகள்.
காதில் கேட்டுக்கோ. நீ இப்போ மனப்பம் அப்படியே எழுதுகிற ஆசையை துறந்து விட்டால் துன்ப துயரங்களை போக்கி விடலாம். அதில் உள்ள கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்கனாக்கா எப்படி அந்த வார்த்தை மறக்கும்? சரியான பாதையை பின்பற்றினால் ஆசைகளை வென்று விடலாம். சரியான பாதையை பின்பற்றினால் ஆசையை வென்று விடலாம். சரியான பாதையை பின்பற்றினால் பக்கத்தில் என் வகை வழிகள்னு போட்டுக்கோங்க. அடுத்த பாயிண்ட் ஹெட்டிங். புத்தரின் என் வகை வழிகள் எவை? அவர் 3 ரத்தனம் சொன்னார்ல, நல்ல ஒழுக்கம் ரத்தனத்தில் தானே சொல்லியிருப்பார். நல்ல நம்பிக்கை, அதேமாரி இவர் சொல்கிறார். 1 நல்ல நம்பிக்கை. நல்ல நம்பிக்கை புரிஞ்சுதா? எல்லாத்தையும் நம்பக்கூடாது. நல்ல விஷயம் அது உண்மையாக பொய்யான்னு பார்த்து அப்புறம் தான் நம்பணும். புரிஞ்சுதா? அடுத்தது 2வது நல்ல எண்ணம். நல்ல நம்பிக்கை இருந்தால் தான் இதெல்லாம் வரும். நல்ல பேச்சு, நல்ல விஷயத்தை பேசணும். அடுத்தவனை கெடுக்கிறது, அடுத்தவனை அடிமையாகிறது, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நல்ல பேச்சு. நல்ல செயல். முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த 3 கரெக்டாக இருந்தால் தான் நல்ல செயலை செய்வோம். இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? எல்லாத்துக்கும் தொந்தரவு கொடுத்துட்டு தான் இருப்போம். நல்ல வாழ்க்கை. இதெல்லாம் இருந்ததுனாக்கா வாழ்க்கை நல்லாயிருக்கும். நல்ல முயற்சி. நல்ல அறிவு. நல்ல அறிவு இருக்கணும். துபாக்கூர் பொய்யும் புரட்டியும் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா விளங்காது. நல்ல தியானம். தியானன்ற வார்த்தையும் இங்கே தான் வருது, வேறு யாரும் சொல்லலை. புத்தர் தான் சொல்கிறார் முதல்ல தியானம். தியானம்னா உனக்குள்ளே உள்ளே போகிறது, வேறு ஒன்றும் கிடையாது. மனசுக்குள்ளே எந்த எண்ணமும் வராமல் அப்படியே அதுக்கு பேர் தியானம் கிடையாது. அது போய் அது சும்மா உன்னைய நீ வாட்ச் பண்ணுறது, அதுக்கு பேர் தான் தியானம். உன் மனசு என்ன செய்யுது உள்ளே? தூங்குனீங்கன்னா அது பாட்டில் சும்மா படுங்க, தூங்குறதுக்கு முன்னாடி அது இதுன்னு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும்ல, அந்த எண்ணத்தெல்லாம் வாட்ச் பண்ணணும். அதுக்கு பேர் தானே அது தியானம். எண்ணங்கள்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு பேர் தியானம் கிடையாது. அப்படி நீ எவனாலும் இருக்கவே முடியாது. ஆனால் அந்த எண்ணம் வராமல் போகும். எப்போ சார்னா உங்கள் மனசு ஓடிக்கிட்டு இருக்குல்ல, அதில் பாஞ்சு ஓடிக்கிட்டே இருக்கும். அதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் அந்த எண்ணம் வராமல் போயிடும். வராத அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த எண்ணத்தெல்லாம் வாட்ச் பண்ணிங்கனாக்கா அதுவே வராமல் நின்றுக்கும். ரைட். அவ்வளோதான். அதான் என் வகை வழிகளை கூறியவர். புத்த துறவிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? பிச்சுக்கள். பௌத்த கோயில் அல்லது தியான பீடம், தியான மடம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? சைத்தியம். அவங்க தியானம் செய்கிறதுக்கான இடம், அதுக்கு பேர் சைத்தியம். சரியா? துறவிகள் வாழும் இடம், மடாலயங்களை தூக்கிடுங்க. துறவிகள் வாழும் இடம் எவ்வாறு அழைக்கப்பட்டன? விகாரங்கள். மடாலயங்கள் இருக்கா? மடாலயங்கள் ஓகே. மடாலயங்கள் அல்லது இப்படி ஸ்லாஷ் போட்டுக்கோங்க. துறவிகள் வாழும் இடம் எவ்வாறு அழைக்கப்பட்டன? எவ்வாறு கொஸ்டின் வரும். இது யூபிஎஸ்சியில் ஐஏஎஸில் வந்த கொஸ்டின். இதெல்லாம் நானே அட்டன் பண்ணியிருக்கேன். புத்தருடைய உடல் உறுப்புகளின் எஞ்சிய பாகங்கள் மீது கட்டப்பட்டிருக்கும் கட்டடம், அதுக்கு பேர் ஸ்தூபி. அவரோட உடல் உறுப்பை எரிச்சிட்டு ஒவ்வொரு உறுப்பாக எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு இடத்துல புதைச்சிட்டு அது மேலே ஒரு ஸ்தூபி கட்டிடுவாங்க. சமாதி. இந்த மாதிரி பௌத்த மத பிரிவுகள்: ஹீனயானம், மகாயானம், வஜ்ரயானம். பௌத்தர் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணுறதா ஹீனயானம். புத்தர்
அதிலிருந்து மருவி மகாயானம் வந்துடும். கடவுளை புத்தரையே இவர் கடவுள் இல்லை அப்படிலாம் சொல்லியிருப்பார். ஒரு புத்தரையே வழிபட ஆரம்பிச்சிருவானுங்க. சிலை வழிபாடு மீண்டும் வந்து விட்டது. அப்போ அடிமையாவீங்களா? அங்கே போய் உட்காந்துருக்கிற சாமியார் நல்லவனாக இருந்தானே தப்பிச்சிங்க, இல்லைன்னா அவங்கள ஏமாற்றுவான். அப்புறம் அது அப்படியே மருவி பில்லி சூனியம் மந்திர தந்திரம் அதெல்லாம் எதுவும் வேணாண்டான்னு சொல்லி தான் எதிர்த்து வந்தாங்க. திரும்ப அதிலிருந்து ஒன்று உருவாயிடுச்சு. இதெல்லாம் பின்னாடி போக போக நடக்கும். அவர் இருந்தப்போ நடக்காது, அப்புறம் போக போக நடக்கும். சரியா? இது ஹீனயானம். இது புத்தரை வழிபடுறது. எப்படி சார் நான் வச்சுக்கலான்னா, அப்பாவை மகன் வழிபடுறான், மகாயானம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த மகாயானம் 1ஆம் நூற்றாண்டில் தோன்றும். 1ஆம் நூற்றாண்டு, கிபி 1ஆம் நூற்றாண்டு. ஹீனயான பிரிவினருக்கு மற்றொரு பெயர் தேரவாதம். சரியா? புத்தரின் உருவங்களை வணங்கிய புத்த மத பிரிவு மகாயானம். ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்காமா? தேரவாதம்னு. அதை மட்டும் பார்த்து சொல்லுங்கள். அடுத்தது, புத்தரின் உருவங்களை வணங்கிய புத்த மத பிரிவு மகாயானம். 1ஆம் நூற்றாண்டில் உருவாகும். கிபி 1ஆம் நூற்றாண்டு. கரெக்டா? சரி. புத்தரின் கருத்துக்களை பரப்பிய சங்கம். அதாவது அந்த புத்த மத பிச்சுக்கள் இருக்காங்கள்ல, அவங்களாம் ஒன்று சேர்ந்து உக்காந்தாங்கன்னா சங்கம் அப்படிம்பாங்க. இந்த வார்த்தை தான் இங்கே தூக்கி போட்டு சங்கம் வச்சு தமிழ் வளர்த்தாங்க, ராஜாக்கள் தான் வளர்த்தாங்கன்னு கதை விட்டானுங்க. ராஜாக்கள்லாம் கிடையாது. பொதுமக்களே அவன் தமிழை தாய்மொழியை கற்றுக்கிட்டு என்ன பண்ணுறான்? எழுத ஆரம்பிக்கிறானுங்க. ஆமாம், அதனால தான் ராஜாக்களை பற்றி எழுதலை அப்படின்றாங்க. ராஜாவை பற்றி எழுதுனா அவன் ராஜா தான் காசு கொடுத்துருந்தானா ராஜாவே புகழ்ந்து பேசியிருப்பாங்க. அடுத்து பௌத்த சங்கங்கள். பௌத்த மதத்தை பரப்புவதற்கு உதவிய பண்டைய கால அரசர்கள். சரியா? அசோகர் பொது ஆண்டுக்கு முன்னும் 3ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். அடுத்து கனிஷ்கர் பொது ஆண்டு 1ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். கனிஷ்கர் இவர் காலத்தில் தான் மகாயானம் தோன்றும். ஒரு மாநாடு நடத்துவார். இவர் ஒரு மாநாடு நடத்தியிருப்பார் அந்த துறவிகள்லாம் கூப்பிட்டு. அடுத்து பொது ஆண்டு, இதுவும் பொது ஆண்டு, இதுவும் பொது ஆண்டு. கனிஷ்கர் பொது ஆண்டு 1ஆம் நூற்றாண்டு, அர்சர் பொது ஆண்டு 7ஆம் நூற்றாண்டு. அர்சவர் தான் அர்சர், எல்லாம் ஒன்று தான். கவுடுலியரா? அது ஒரு துபாகூர் இடைச்செருகல்ன்றாங்க. பேசிக்கலாம். இடைச்செருகல் அது ஒரு கதை, அப்புறம் நான் சொல்கிறேன். மௌரியர்கள் வரும்பொழுது பேசிக்கலாம். நாலந்தா பல்கலைக்கழகம் எந்த மதத்தோடு தொடர்புடையது? புத்த மதம். புத்த மதத்தோடு தொடர்புடையது. புத்தம் அல்லது பௌத்தம். சீன யாத்திரிகர் யுவான் சுவாங். இதிலிருந்து தெரியுது நிறைய விஷயம், நம்மளுடைய வரலாறு, இந்த பௌத்த மதத்தை பற்றின விஷயங்கள்லாம் தெரியுது. யுவான் சுவாங் வருவார். இந்த ஹர்ஷவர்தன் இருக்கார் இல்லையா, அவர் காலத்தில் வட இந்தியாவுக்கு வந்துட்டு அப்படியே நம்ம காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டு அப்படியே போயிருப்பார். நேற்று பார்த்தோமா, சொன்னேன் இல்லையா, யுவான் சுவாங். அவர் எழுதின நூல் யூ சூ ஹி, அதிலேருந்து தெரியுது. இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் குமாரகுப்தர்னு ஒருத்தர் கட்டியிருப்பார் குப்தர்கள் காலத்தில். எங்கே இருக்கும்? பீகாரில் இருக்குது இன்னும். அதோட இடிபாடு மட்டும்தான் நமக்கு கிடச்சிருக்கு. அஜந்தா குகை யோகங்கள் எந்த மதத்தோடு தொடர்புடையது? புத்த மதம். அஜந்தா குகை யோகம் இங்கே இருக்கக்கூடிய குடைவரை கோயில் இருக்குங்க, மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் பார்டர்னு நினைக்கிறேன். இந்த ஏரியாவில் அஜந்தா குகை ஓவியம். அது வந்துட்டு பின்னாடி அந்த புத்தர் காலத்திலேயே சேர்ந்ததில் பின்னாடி வாழ்ந்த புத்த மத துறவிகள் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. புத்தர் இருக்கலாம். அஜந்தா குகை யோகங்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்குது. அவுரங்காபாத் இந்த இடத்துல தான் இருக்குது பக்கத்தில். பௌத்த மத மாநாடுகள். முதலாம் பௌத்த மதம் ராஜகிரிகளில் நடக்கும். யார் நடத்துகிறாங்கன்னு பின்னாடி நான் சொல்கிறேன். புக்கில் இல்லை, இந்த புக்கில் இருக்காது. இருக்கா? இந்த புக்கில் இருக்கா? எந்த ராஜா நடத்தினார்னா கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லாதீங்க, கொடுத்துருந்தா எடுத்து காட்டுங்க. பாருங்க, இடம் மட்டும்தான் போட்டிருக்கும். இதெல்லாம் நான் சொன்னதை வச்சு எழுதியிருக்காங்க. முதலாவது மாநாடு ராஜகிருகம், இரண்டாவது மாநாடு வைசாலி, மூன்றாவது மாநாடு பாடலிபுத்திரம் நடத்தியவர் அசோகர்.
இவங்களை பற்றி பின்னாடி வருது. இவங்க எல்லாருமே தெரிஞ்சிருவாங்க, வந்துடுவாங்க. 4வது மாநாடு வந்து காஷ்மீரில் நடத்திய கனிஷ்கர் 1ஆம் நூற்றாண்டில். இந்த மாநாட்டில் தான் புத்த மதம்னா அவன் 2ஆக உடையும். சரியா? எது ஹீனயானம் அதான் ஒரிஜினலு, அதிலேருந்து மகாயானம் பிரியும். ரைட். அவங்கள கூப்பிட்டு பேசுங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க உங்களுடைய ஐடியாலாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க முக்கியமானவங்க. மணிமேகலை நூலில் எந்த நகரம் பற்றி விரிவாக கூறப்படுகிறது? மணிமேகலை. ரைட், ஓகே. புத்த மதத்தோடு தான் தொடர்புடையது. ஆனால் சமண மதத்தை பற்றி எழுதியிருக்காங்க அங்கே. அதுதான் நம்ம ஆட் பண்ண வேண்டியது. 2 சமகாலத்தவர் தான். புத்த மதம் சமணம் 6ஆம் நூற்றாண்டில் தான் தோன்றியிருக்கும். சரியா? ஆமாம். துறவிகளும் ஒரே காலத்தில் தான் பரவுவாங்க. அப்படியே இவங்களுக்குள்ளேயும் சண்டை சச்சரவுலாம் இருந்திருக்கு. புத்த துறவிகளுக்கும் சமண துறவிகளுக்கும் நடுவில் சண்டை. இவனுங்களே துறவி, ஆனால் நீ பெரிய நான் பெரியவன்ட்டு. காஞ்சிபுரத்தில். சீனாவில் தோன்றிய மதம் கன்ஃபூசியஸ். அதாவது இந்த காலகட்டத்தில் உலகத்தை பற்றி சொல்கிறாங்க. தோற்றுவித்த கும்புட்சே. கரெக்டானு பாருங்கள் ஸ்பெல்லிங். கும்புட்சே, கன்ஃபூசியஸ், சீனாவில். அவர் பேர் இந்த இப்படியும் சொல்லாங்க, அவர் பேர் இப்படியும் சொல்லுவாங்க. அடுத்தது பாரசீகம். இதே காலகட்டத்தில். பாரசீகம்னா இதே காலகட்டம் கிடையாது, பின்னாடி தோண்டி இருக்கும். இங்கே பாருங்கள், இதே போட்டிருக்கு. புது ஆண்டுக்கு முன் அப்பயே தானா? சரி சரி. பாரசீகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈரான். ஜொராஸ்ட்ரியம், ஜொராஸ்ட்ரிசம், ஜொராஸ்ட்ரி, ஸ்மால் டி போட்டுக்கோங்க. டி ரி ஏ நீ சம். சரி, ஜொராஸ்ட்ரியனிசம் கரெக்டு. ஆமாம், ஜோ மாற்றிக்கோங்க. ஜோ. தோற்றுவித்தவர் ஜொராஸ்ட்ரியர். தோற்றுவித்தவர் ஜொராஸ்ட்ரியர். சரியா? புத்த மதம் சமண மதம் இந்த காலகட்டத்தில் தான் இந்த நூல்களில் இப்போ எழுதப்பட்ட அந்த நூல்கள்லாம் இருக்குல்ல, அதில் தான் இந்த ராஜாக்கள் பற்றிலாம் எழுதியிருக்காங்க. அப்போ வட இந்தியாவில் ஆட்சி செஞ்ச ராஜாக்கள், அவங்களுடைய பரம்பரைகள், அதை பற்றி தான் நாளைக்கு பார்க்க போகிறோம். குடித்தலைமையிலேருந்து பேரரசு. குடித்தலைமைனா ஒரு சின்ன கிராமம். இப்போ ஒரு சின்ன இதுக்குன்னு வச்சுக்கோங்க, சின்னதாக ஒரு கிராமம் மட்டும் இருக்கும். இந்த கிராமத்து தலைவன் பக்கத்து கிராமத்தில் அவனுக்கு நினச்சிக்கிறானாக்கா அவன் சொல்கிறத கேட்கணும். இப்போ பெரிய ஏரியாவை கவர் ஆகி அப்படியே வளர்ந்துக்கிட்டே போகும். ஃபஸ்ட்டுங்க மகதம். நிறையா 16 மகாஜன பதங்கள் இருப்பாங்க, சின்ன சின்ன நாடு. அது ஒரு நாடு இன்னொரு நாடை கவர் பண்ணி அசோகர் காலத்தில் தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டை தவிர மற்ற எல்லாமே ஒரே ராஜா கீழே வருது. யார்? அசோகர் காலத்தில். பேரரசு. அதான் பேரரசு. அதை பற்றி நாளைக்கு பார்ப்போம். சரியா? இன்றைக்கி 2 பார்த்துருக்கோமா? வேதம், அதை பற்றி புக்கில் உள்ள ஃபேக்ட்லாம் பார்த்தோம். அப்புறம் சமணம், பௌத்தம் பார்த்துருக்கோம். அடுத்த பாடம் குடித்தலைமையிலிருந்து பேரரசு. ஐயோ, நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். ரைட். வரலன்னா அந்த பிரச்சனை இருக்கும்.